எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மையை பெற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே உலக வாழ்வில் அவர்கள் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் கொண்டு செல்லுகிறது. நித்திய வாழ்விற்கோ இது உதவாது, இது பிரயோஜனப்படாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் தம் வாழ்விலே ஏற்றுக்கொண்ட போதோ நிலைமை முற்றிலும் மாற்றமடைகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய பாவ உணர்வை பெற்று பாவ மன்னிப்பை பெறுகிறான், மறுபிறப்பை அடைகிறான். பழைய வாழ்க்கை முறைக்கு மறித்து பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டவனாக ஆண்டவர் இயேசுவில் இயேசுவுக்காக வாழும் பேறு பெற்று அதிலே வளர்கிறான். இப்படி தனக்கென வாழ்வதற்கு மறித்து ஆண்டவரிலே உயிர் பெற்று வாழும்போது வசனத்தில் கூறப்பட்டபடி சாட்சி கூறும் கிருபை பெறுகிறான். நாங்கள் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்குமான தகுதியை இழந்து போனோம் என்று சாட்சி கூறுகிறார். இது எத்தனை மகத்துவமான சாட்சி அல்லவா! தொடர்ந்து எங்களுக்கான தகுதியை சர்வ வல்ல கர்த்தராகிய தேவனாலே பெறுகிறோம் என்று சாட்சியாக வாழ ஆரம்பிக்கிறான். அத்தகைய மக்கள் கூட்டத்திற்கு தங்களை மறுதலித்த நிலையிலே அந்த மேலான தகுதி தேவனாலே உண்டாகிறது என்பது எத்தனை மகத்துவமானது அல்லவா! நாமும் கூட இத்தகைய பேறு பெற்ற மக்களாக நம்மை நாம் மறுதலித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே தகுதி பெற்ற மக்களாக இவ்வுலகத்திலே வாழ அன்போடு அழைக்கிறார். அன்பான அழைப்பை பெற்றுக்கொள்வோமா? ஆமீன்.